நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய 100வது பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவாக திமுக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கலைஞர் 100 என்று திமுகவினரும், கலைஞர் 420 என்று தமிழ் தேசியவாதிகளும், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு என்று திமுகவினரும், ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் என்று தமிழ் தேசியவாதிகளும் கருணாநிதியுடைய பிறந்தநாளை வெவ்வேறு வடிவங்களில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களை விமர்சனங்களை தாண்டி கொண்டாட முடியுமா? அரசியல்வாதிகள் என்றாலே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. கலைஞரும் நல்லது பண்ணியிருப்பார்ல, கலைஞருடைய வாழ்க்கையிலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில செய்திகள் இருக்கும்ல, அப்படி கலைஞருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகளுடைய தொகுப்பு தான் இந்த காணொளி. இன்றைக்கு காலையில் முகநூலில் நான் ஒரு செய்தி படித்தேன். என்ன அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி எந்த அளவுக்கு நேர்மையாளர், சிரிக்காதீங்கப்பா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாளர் என்பது குறித்த ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, கலைஞர் ஒரு முறை அரசு வேலையாக வெளியூர் போயிருந்தாராம். அப்படி வெளியூர் போயிருக்கும்போது இரவு மின்வெட்டு ஏற்பட்டுருச்சு. அப்போவே மின்வெட்டு ஏற்பட்டுருச்சு. உடனடியாக அவர் அரசு சார்ந்த அந்த கோப்புகளை எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு. மெழுகுவர்த்தி எடுத்து வச்சு எழுதினாராம், அரசனுடைய பணிகளை பார்த்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அந்த மெழுகுவர்த்தியை அணைச்சி பையில தூக்கி வச்சுட்டு இன்னொரு பையிலிருந்து இன்னொரு மெழுகுவர்த்தி எடுத்து கொளுத்திருக்காரு. உடனே எழுதிட்டு, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர் வந்து கேட்டாராம், ஐயா அந்த மெழுகுவர்த்தி தான் இன்னும் மிச்சம் இருக்குல்ல, ஏன் அதை அணைச்சி வச்சுட்டு இன்னொரு மெழுகுவர்த்தி எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் இதுவரைக்கும் பார்த்தது அரசு பணி, அதனால் அரசனுடைய மெழுகுவர்த்தி பயன்படுத்துகிறேன். இப்போ பார்க்குறது தனிப்பட்ட கடிதங்கள், அதனால் என்னுடைய மெழுகுவர்த்தி வச்சு எழுதுன்னு சொன்னாராம். இப்படிப்பட்ட நேர்மையான தலைவர்களை இனி பார்ப்பது அரிது அப்படிங்கிறதான் இந்த பதிவினுடைய முடிவாக இருந்தது. பதிவுக்கு நிறைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்தது. அதையெல்லாம் நம்ம வந்து பொது வழியில் சொல்ல முடியாது. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருந்தாங்க. இன்னொரு பதிவு, கலைஞர் மட்டும் இல்லை என்றால் அப்படின்னு தொடங்கிய அந்த பதிவு, கலைஞர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் பட்டப்படிப்பு முடித்திருக்க மாட்டேன். முதல் தலைமுறை பட்டதாரி எங்கள் குடும்பத்தில் நான். என் அப்பா படிக்கலை, என் அம்மா படிக்கலை, எங்கள் தாத்தா படிக்கலை, எங்கள் பாட்டி படிக்கலை, என் பாட்டன் படிக்கலை, என் பூட்டன் படிக்கலை, என் ஓட்டன் படிக்கலை, என் ஓட்டி படிக்கலை, என் சேட்டன் படிக்கலை, என் சேட்டி படிக்கலை, என் முப்பாட்டன் படிக்கலை, என் முப்பாட்டி படிக்கலை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த தமிழன் படிக்கலை, திருவள்ளுவர் படிக்கலை, ஔவையார் படிக்கலை, கண்ணகி படிக்கலை, சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோ வடிகள் படிக்கலை, ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் படிக்கலை, ஆனால் நான் படித்திருக்கிறேன், கலைஞர் கருணாநிதியால் படித்திருக்கிறேன் என்று அந்த ஓலா பதிவு முடிந்தது. அதே போல இன்னொரு பதிவு, அந்த பதிவை கடந்தோ அதை தாண்டியோ அதிலிருந்து நகர்ந்தோ செல்ல முடியல. நான் அந்த பதிவில் ஒரு நிமிடம் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட் வந்து என் கண் இமைகள் மூடி திறக்க மறுத்தது அந்த பதிவுகளை பார்த்தபோது. என்ன பதிவு அப்படின்னா, கலைஞரால் யார் பயனடவில்லையோ அவர்கள் கலைஞரை விமர்சிங்கள், கலைஞரால் யார் பயனடையவில்லையோ அவர்கள் கலைஞர் கருணாநிதியை விமர்சனம் செய்யுங்கள் என்பது அந்த பதிவு. கடந்த 50 ஆண்டு காலத்தில் ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மக்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களால் பயனடைந்திருப்பீர்கள். நீங்கள் செல்கிற சாலை யார் போட்டது? கலைஞர் கருணாநிதி. பாலத்தில் ஏறி சொகுசா போகிறீங்களே, அது யார் போட்டது? கலைஞர் கருணாநிதி. இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படித்திருக்கீங்களா? ஆம், அப்போ நீங்கள் கலைஞர் கருணாநிதியில் பயனடைஞ்சிருக்கீங்க. இந்த கல்லூரியில் நீங்கள் படித்திருக்கீங்களா? ஆம், நீங்கள் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி பயனடைஞ்சிருக்கீங்க. இந்த ஆற்று தண்ணியை குடிச்சிருக்கீங்களா? அப்போ அது அந்த பாலத்தை தாண்டி தான் வருது, அது கலைஞர் கருணாநிதி கட்டிய பாலம், அதனால் நீங்கள் கலைஞர் கருணாநிதியால் பயனடைஞ்சிருக்கீங்க. இந்த காற்றை நீங்கள் சுவாச்சிருக்கீங்களா? ஆமாம், சுவாச்சிருக்கேன். அந்த மலையில் அவர் தான் ரோடு போட்டார், அந்த ரோட்லேருந்து தான் இந்த காற்றே வருது, அப்போது கலைஞர் கருணாநிதியால் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? ஆமாம், உட்காந்துருக்கேன். உங்களுடைய பாதங்கள் அங்கே பயணப்பட்டிருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் கலைஞர் கருணாநிதியால் பயனடைஞ்சிருக்கீங்க. மெரினா கடற்கரை நடந்திருக்கீங்களா? ஆமாம், நடந்திருக்கேன். அது அவர் தான் உருவாக்குனாரா? இல்லை, அங்கே மின் விளக்கு போட்டது அவர் தான், அப்போ அதனால் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க. உங்கள் வீடுகளிலே இன்றைக்கு அப்படின்னு அந்த பதிவு போயிட்டே இருக்கும். என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எது செய்தாலும் கலைஞர் கருணாநிதியால் நீங்கள் பயனடைஞ்சிருப்பீங்க. அப்போது நமக்கு ஒரு கேள்வி பிறகு இல்லையா, தமிழ்நாட்டில் பிறந்த இந்த 50 ஆண்டு காலத்தில் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் கலைஞர் கருணாநிதியால் பயனடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் தமிழ்நாட்டை 5 முறை முதலமைச்சராக ஆண்டிருக்காரு. அப்போ அவருடைய ஆட்சியில் தான் நிறைய மாற்றங்கள் உருவாகிருக்கிறது.
குறிப்பாக சொல்லுவாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து பாஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படின்னா, அவனால் தேர்ச்சி பெரிய முடியலை அப்படின்னா அவன் வரமாட்டான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க. அப்போ 9th படிக்க மாட்டான், 10th படிக்க மாட்டான், குறைந்தபட்ச கல்வி தகுதி இல்லாமல் போயிடும். அதனால் கட்டாயமாக 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாஸ் போட்டிருக்குன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஃபெயிலாக போயிட்டா, 10ஆம் வகுப்பு பப்ளிக்கில் ஃபெயிலாக போயிட்டா திருப்பி எழுதுவதற்கான வாய்ப்பை வந்து அக்டோபர் ஜூலையில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்து கலைஞர் தான். அப்படி 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க தள்ளி திருப்பி 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் மீண்டும் அதை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கி 11ஆம் வகுப்பில் வந்து மிதிவண்டி கொடுத்து அவனை படிக்க வச்சு திருப்பி கல்லூரி வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து பட்டதாரிகளை உருவாக்கியதே கலைஞர் கருணாநிதி தான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு படித்தவர்கள் இருக்காங்கன்னா, நாமெல்லாம் படிச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து சொல்லுவாங்க. அப்போ பலர் என்ன தெரியுமா கேள்வி கேட்பாங்க, சரி தமிழ்நாட்டில் வாழ்ந்த நம்மளையெல்லாம் கலைஞர் கருணாநிதி படிக்க வச்சாரு, இப்படித்தானே கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் ஒரிசாவிலையும் குஜராத்லையும் நம்மை விட லிட்ரஸி ரேட்டில் கல்வி அறிவில் அதிகமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவிலையும் யார் படிக்க வச்சாரு? எந்த ஒரு முதலமைச்சர் அந்த மாநிலத்தை ஆள்றாங்களோ அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறதும், கல்லூரி கட்டி கொடுப்பதும், சாலைகள் போடுவதும், குடிநீர் இணைப்பு கொடுப்பதும், மின் விளக்கு கொடுப்பதும், பேருந்து நிலையங்கள், பேருந்து நிறுத்தங்கள், சாலைகள், பேருந்து, இது எல்லாம் கொடுக்க வேண்டியது, அடிப்படை கட்டமைப்பை செய்ய வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய வேலை தானே. அந்த வேலையை செஞ்சுட்டு இவரால்தான் நீங்கள் பயனடைஞ்சிங்க, இவரால்தான் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, இவரால் தான் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க, இவரால் தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிது, நீங்கள் டாக்டர் ஆனதுக்கு யார் காரணம்? கலைஞர். நீங்கள் லாயர் ஆனதுக்கு யார் காரணம்? கலைஞர். நீங்கள் ஜட்ஜ் ஆனதுக்கு யார் காரணம்? கலைஞர். நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு யார் காரணம்? கலைஞர். இப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு தானையா ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்டாலும் கூட நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, கலைஞரால் தான் நீங்கள் படிச்சீங்க. கலைஞரால் பயனடைந்து விட்டு கலைஞரையே எதிர்த்து பேசலாமா? கலைஞரால் பலன் பெற்று விட்டு கலைஞரால் படித்து விட்டு கலைஞரையே விமர்சிக்கிறீங்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச நன்றி கடன் இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கு பல பேர் வாதம் பண்ணுவாங்க. சரி, அப்போ வெள்ளைக்காரர்களால் தான் இந்த நாட்டில் வந்து அடிப்படை கட்டமைப்பே உருவாச்சு. அவங்க தான் சாலைகளை கொண்டு வந்தாங்க, அவங்க தான் வந்து ரயில்வே துறையை கொண்டு வந்தாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்தாங்க. சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த சிறைத்துறை, இது எல்லாவற்றுக்குமான மூலத்தையும் கொடுத்தது அவங்க தான். இப்போ படிக்கிற கல்வி முறையே அவங்களுடைய தான். லார்டு மெக்கலாவும் கால்டுவெலையும் அப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கலாமா? அவங்கள கடைசி வரைக்கும் போற்றிக்கிட்டே இருக்கலாமா? அவங்களுக்கு நன்றி கடனோடு வந்துட்டு போயிடலாமா? அவங்க பேர பிள்ளைகளுக்கு வச்சு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கலாமா? அதாவது வெள்ளைக்காரர்களுக்கு நீ விசுவாசமாக இரி அப்படின்னு சொல்கிறதும், கலைஞர் கருணாநிதிக்கு நீ விசுவாசமாக இரி அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருந்தால் அவர் படிக்க வைக்கணும், தண்ணி கொடுக்கணும், கடன் ஏற்பட்டால் விவசாய கடனை தீர்த்து வைக்கணும், சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்கணும், அடிப்படை தேவை என்னங்கிறத பார்த்து செய்யணும். அது அவருடைய பணி. அதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அது யார் வந்தாலும் செய்யணும். அதை செஞ்சு இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை அதனால் கொண்டாடணும் அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே யாரை கொண்டாடணும் அப்படின்னா, இதற்கெல்லாம் மூலமாக இருந்து பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வச்ச கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களைத்தான் முதல்ல கொண்டாடணும். காமராஜர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியுடைய வழிகாட்டி என்று கொண்டாடினால் கலைஞர் கருணாநிதியும் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சாருன்னு கொண்டாடலாம். இதெல்லாம் அரசியலா அவர் மீது தர்க்க ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள். ஆனால் கலைஞருடைய தமிழ் பற்றை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. உண்மையிலே ஒரு ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளர். தமிழை அவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி அமைந்திருக்கிறது. அவர் தன் தமிழை எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? தன்னுடைய சமயோகித புக்தியை, அந்த தமிழ் குறித்த அறிவை எப்படியெல்லாம் பயன்படுத்தி அவர் வந்து தனக்கான ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கினார். ஒரு முறை 2009 ஒரு மிகப்பெரிய போர் ஈழத்தில் நடந்துகிட்டு இருக்கு. துள்ள துடிக்க தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. இந்தியா தான் அந்த போரை நடத்துவதாக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சொல்றாங்க. பணம், ரேடார், இங்கிருந்து ஆட்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்படுது. இந்தியா விரும்பிய போரை நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு போர் உக்கிரத்தில் இருக்கு. அப்போ கலைஞர் கருணாநிதி உண்ணாவிரதம் இருக்காரு. இந்த உண்ணாவிரதம் ஒரு 3 மணி நேரம் நீடிக்குது. எவ்வளோ பெரிய உண்ணாவிரதம் பாருங்க. பெரிய உண்ணாவிரதம் லாங்காக போய்கிட்டு இருக்கு. ஒரு 3 மணி நேரம் போய்கிட்டு இருக்கு. காலையில் 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினவர் மெரினா கடற்கரையில் உட்கார்றாரு. உடனடியாக ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்கப்படுது. அடித்தடியாக திமுகவுடைய
சென்னை மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள்லாம் ஒருத்தர் ஏர்கூலரை தூக்கிட்டு ஓடி வராரு, ஒருத்தர் பெட்டை தூக்கிட்டு ஓடி வராரு, ஒருத்தர் கட்டில் தூக்கிட்டு ஓடி வராரு, ஒருத்தர் சேரை தூக்கிட்டு ஓடி வராரு. அங்கே சிஐடி காலனிக்கு அழைப்பு போகுது, திருப்பி கோபாலபுரத்துக்கு அழைப்பு போகுது. அங்கிருந்து மரியாதைக்குரிய அம்மையார் தயாளமல் வராங்க, இங்கிருந்து ராஜாத்தி அம்மல் வராங்க. 2 பேருக்கும் 2 இருக்கைகள் போடப்படுது. எல்லா அதிகாரிகளும் வந்து புடை சூடுறாங்க, மாவட்ட ஆட்சியர் வராங்க, ஊடகங்கள் வந்து குவியுது, தேசிய செய்தியாக மாறுகிறது, லைவ் பறக்குது, பிரேக்கிங் நியூஸ் போடப்படுது. ஈழத்தில் இருக்கக்கூடிய அங்க மக்களுக்கு செய்தி பறக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஈழத்திற்காக உண்ணாவிரதம் இருக்கிறார். எப்படியும் போரை நிறுத்தாமல் ஓய மாட்டார். போரை நிறுத்திவிட்டதால் அவர் உண்ணாவிரத்திலிருந்து எந்திப்பார் செய்தி பறக்கிறது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. உடனடியாக கலைஞர் கருணாநிதி சரியாக 11:30 மணிக்கு நான் உண்ணாவிரத்தை அறிக்கிறேன், போர் நிறுத்துவதாக சொல்லி பிரணாப் முகர்ஜி எனக்கு சொல்லிவிட்டார் என்று அறிவிக்கிறார். பதுங்குக்குழியில் இருந்த தமிழர்கள் எழுஞ்சி வெளியே வராங்க. கலைஞர் கருணாநிதி தமிழ்ல தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாடும் ஆண் அவ்வை சொல்லிட்டாரே, அவர் சொன்னா நடந்தது தானே என்று வெளியே வராங்க. பதுங்குக்குழியில் பதுங்கியிருந்த தமிழர்கள் வெளியே வந்த பிறகு கிவீர் குண்டுகளை போட்டு வான்வெளி தாக்குதல் நடத்தி அத்தனை பேரும் படுகொலை செய்யப்படுறாங்க. ஒரே நாளில் 15,000 பேர் கலைஞர் கருணாநிதியின் பேச்சை நம்பி வெளியே வந்தவங்க இறந்து போறாங்க. மறுநாள் தலைமைச் செயலகம் அருகிலே பத்திரிகையாளர் சந்திப்பு. கலைஞர் கருணாநிதிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்க சொன்னதை கேட்டுட்டு பதுங்குக்குழிலிருந்து வெளியே வந்த தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே, இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மழை விட்டாலும் தூவான விடாதுல அப்படின்றாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படியே பத்திரிகையாளர் அப்படியே ப்ரீஸ் ஆயிடுறாரு. திருப்பி கேட்குறாரு, அடுத்து என்னங்கய்யா, வா டீ சாப்பிடலாம். தன்னுடைய தமிழை, தன் சமயோகித புக்தியை, தன் ஆற்றலை, தன் கற்றுக்கொண்ட ஒட்டுமொத்தமான தமிழ் அறிவையும் எதுக்கு பயன்படுத்தினாரு? உண்ணாவிரதம் இருந்து கலைஞர் பேச்சை நம்பி வெளியே வந்தவன் இறந்து போயிட்டான் என்று பத்திரிகையாளர் கேட்டதுக்கு, மழை விட்டாலும் தூவானம் விடாதுல என்ற வார்த்தையின் மூலமாக அந்த இடத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு தன் தமிழை பயன்படுத்தினார் கலைஞர் கருணாநிதி. இது முடிகிறது, போரும் முடிகிறது. கலைஞர் கருணாநிதி கனிமொழி அவர்களுக்காகவும், மரியாதைக்குரிய ராசா அவர்களுக்காகவும், தயாநிதி மாறன் அவர்களுக்காகவும் பதவி கேட்டு நேரடியாக டெல்லியில் சோனியா காந்தியை சந்திக்கிறாரு. உச்சபட்சமாக ஈழப்போர் முடிந்திருக்கிறது. தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் ஆர்வலர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஈழப்பற்றாளர்களும் தலைவர் மீது பற்று கொண்டிருந்த ஈழத் தலைவர் மீது, தமிழீழத் தலைவர் மீது, தமிழ் தேசிய தலைவர் மீது பற்று கொண்டிருந்த மக்களும் கொஞ்சம் துன்பத்திலையும் துயரத்திலும் வடுவோடு இருக்காங்க. இப்படி நடந்துச்சே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அங்கே போயிட்டு வராரு, மகிழ்ச்சியாக திரும்பி வராரு. திரும்பி வந்தவுடனே பத்திரிகையாளர் புடைசூழ்ந்து நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க கலைஞர், எவ்வளோ பெரிய தமிழ் பற்று பாருங்க அவருக்கு, எவ்வளோ பெரிய தமிழ் நேசன் பாருங்க. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஈழத்தில் இவ்வளோ பெரிய துயர் நடந்திருக்குதே, நீங்கள் பதவி கேட்டு போயிருக்கீங்கன்னு போது, சங்க காலத்தில் தமிழர் வாழ்வியலில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டால் இன்னொரு தெருவில் மங்கள இசை கேட்கும், அது வழக்கம்ன்றார். வியப்பாக இருந்தது. தன் தமிழை எந்த இடத்துல சரியாக பயன்படுத்தி ஈழத்தில் 1.5 லட்சம் மக்கள் செத்து போனதற்காகவும், பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்களுடைய மானம் பறிபோனதற்காகவும், அந்த ஈழத்துக்காக போராடிய தலைவன் களத்தில் வீழ்த்தப்பட்டதற்காகவும் நான் பதவி கேட்காம இருக்க முடியுமா? நான் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? என்னுடைய ஆசை மகளுக்கும் என்னுடைய பேரனுக்கும் நான் பதவி கேட்காம இருக்க முடியுமா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அங்கே ஒரு தடவை ஒருத்தன் செத்து போனோம்னா இன்னொருத்தர் ஒரு கல்யாணம் முடியும்ல, அதானே உலக வழக்கம் அப்படின்னு போனார். நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள், அதிமுகவுடைய பேச்சாளர்கள், இப்பொழுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் கலைஞர் கருணாநிதி மீது 1000 விமர்சனம் வைக்கலாம். உச்சபட்ச விமர்சனமாக தமிழ்நாட்டிலேயே கலைஞர் மீது வச்சது யாரு தெரியுமில்ல? நாஞ்சில் சம்பத்தும் வைகோ அவர்களும் தான். பசிச்சவன் கடலை செடியை பிடுங்குவான், ஆனால் கலைஞர் கருணாநிதி செடி அப்படி இருக்கும், கடலையை பிடுங்கிடுவார் அப்படின்னு விமர்சனம் செஞ்சார். கலைஞர் கருணாநிதியுடைய ஊழல்களுக்கு, லஞ்சங்களுக்கு அவர் எப்படியெல்லாம் தப்பிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வாக்கியம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அது இன்றைக்கு காலையிலிருந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது. கலைஞர் கருணாநிதியை ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஊழல் வழக்கில் அவர் சிறை தண்டனை பெறலை, பெரிய ஊழல் வழக்குகளில் அவர் தண்டிக்கப்படலை, ஊழல் வழக்கம் அவர் மீது நிலுவையில் இல்லை. ஏன்னா சர்க்காரியா கமிஷனே விஞ்ஞான ரீதியாக அவர் ஊழல் பண்ணுவார். ஒரு ஊழலை விஞ்ஞான ரீதியாக அப்படியே பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு, யோசிக்கவே முடியாத அளவுக்கு அவர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருப்பதாக சமூக வலைதளங்கள்லையும் சரி, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி அந்த மேடையில் முழங்கியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு கலைஞர் கருணாநிதி மதிநுட்பம் படைத்தவர், தன் ஆற்றலை எல்லா இடத்திலும் செயல்படுத்துவார். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பங்களிப்பில்
அவருக்கு இருந்த தமிழ் ஆற்றல்ல, அவருக்கு இருக்கிற சமயோகித புக்தியில, அவருக்கு இருக்கிற அந்த பேச்சு, எழுத்து, வசன, உச்சரிப்பு, நடையில 10 விழுக்காடு கூட இல்லாத மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரா ஆக்கியிருக்காருன்னா கலைஞர் கருணாநிதி எந்த அளவுக்கு அடித்தளம் போட்டிருக்கணும். அதே திமுகவில் மரியாதைக்குரிய துரைமுருகன் இருக்காரு, உண்மையிலேயே ஒரு அறிவாளி. ஒரு திமுகவில் மொழிப்போர் காலத்திலிருந்து இருப்பவர். அதே போல பெரியசாமி மிகச்சிறந்த நிர்வாகி. அதே திமுகவில் தங்கபாண்டியன் வழிவந்த தங்கம் தென்னரசு இருக்காரு, KN நேரு இருக்காரு, இப்போ ஏவா வேலு இருக்காரு. அதே திமுகவில் பல்வேறு ஆளுமையான ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படாமல், அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு கூட யோசிக்காம, அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் எங்களுக்கு போட்டின்னு யாருமே நினைக்கல. பெரியசாமியோ, துரைமுருகனோ, ஏவா வேலுவோ, ஜெகத் ரட்சகனோ, இல்லை KN நேருவோ, KKSSRஓ எங்களுக்கு ஸ்டாலின் போட்டி, நாங்கள் ஸ்டாலினுக்கு மேலே வரணும், நாங்களும் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு யோசிக்க கூட, கனவுல கூட அந்த சிந்தனை வராமல் இருப்பதற்கும், ஸ்டாலின் அவர்களையும் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கான மனப்பக்குவத்தை ஒரு தலைவர் உருவாக்கியிருக்காருன்னா எவ்வளவு வேலை பார்த்துருப்பாரு. வெளியே இருந்து பார்ப்பவர்கள் சொல்லுவாங்க, என்னங்க கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, இதில் இன்ப நிதியை வரை நீங்கள் அமைச்சராகணுன்றீங்க, நீங்கள் அடிமை இல்லையா அப்படின்னு வெளியே இருந்து கேட்கலாம். ஆனால் உள்ளிருந்து பார்க்குறவனுக்கு நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள், நாங்கள் தன்மானம் மிக்கவர்கள், நாங்கள் எங்களுடைய சுயத்தை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம், மாநில உரிமை, தன்னாட்சி, மானமும் அறிவும் மனிதர்களுக்கு அழகு என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெரியார், அண்ணா, கலைஞருடைய கரம் பிடித்த அரசியல் படித்தவர்கள் நாங்கள் சுயமரியாதை கழகத்திலிருந்து வந்தவர்கள், நாங்கள் தமிழர்களுக்கென்று தன்மானம் கட்டிய அந்த நீதி கட்சியிலிருந்து வந்த வழித்தோன்றர்கள், எங்களுக்கு தமிழ் பற்றும் எங்களுக்கு தன்மான உணர்ச்சியும் இரு கண்கள் என்று முழங்குவாங்க. நாம் வெளியிருந்து பார்த்தா இனி அடிமையாக இருக்குன்னு கேட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆள் மனதில் ஊடுருவி தலைமுறையாக என் குடும்பத்திற்கு நீங்கள் விசுவாசமாக இருப்பதுதான் தமிழ்நாட்டின் மீது வைத்திருக்கிற பற்று என்று உணர வச்சிருக்காருன்னா சாதாரணமாக வச்சிருக்க முடியுமா? எத்தனை ஆயிரம் கடிதம் எழுதியிருக்கணும், எவ்வளவு கரைச்சிருக்கணும். கரைத்தால் கல்லும் கரையுங்கிறான். நீங்கள் கடப்பாறையை கொண்டு ஒரு கல் மேலே அடித்தா உடையாத அந்த கல் சின்னதாக ஒரு அருகம்புல்லுடைய தழுவலுக்கு அப்படியே அருகம்புல் வளர்ந்து வந்தால் அந்த கல் ரெண்டாக பொழந்துருது. அப்போ கலைஞர் தன்னுடைய எழுத்தால், தன் பேனாவால் உடன்பிறப்புகளே என்று எழுதி 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 தீட்டி 88 புத்தகம் போடுற அளவுக்கு தீட்டி எல்லாரும் மனதையும் கரைச்சி இன்னைக்கு இன்பநிதி ஸ்டாலினும் முதலமைச்சராக்கிட்டு சாவன்னு ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு கரைச்சிருக்காரு. பொதுவாக தமிழ்நாட்டில் சாதி பற்று அதிகம், கொஞ்சம் வெறியும் அதிகம். யார் பேசினாலும் அவன் என்ன ஆளுக அப்படின்னா முதல்ல கேட்க தோணும், கேட்பாங்க. ராமதாஸ் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த போராளி. அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் பிழை இருக்கலாம், ஆனால் போராளி. இட ஒதுக்கீட்டில் ஒரு பெரிய போராளி, தமிழ் பற்றில் ஒரு போராளி. இன்னைக்கும் தன்னுடைய மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக நேர்த்தியாக இருப்பார். அந்த நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் பேசக்கூடாது. மாடர்ன் நவீன அப்படிங்கிற அந்த உடைகளை உடுத்திடக்கூடாது, சேலை வேட்டி. தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு கமர்சியலுக்காக எவ்வளவோ மாறிய பிறகும் மக்கள் தொலைக்காட்சி மாறலை. அப்படிப்பட்ட நிறுவனத்தை நடத்தி ஒரு கட்சியை கட்டமைத்து கொண்டு வருகிற ராமதாஸை சாதியாத்தான் பார்ப்பாங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமி அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் பிழை உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் குறைந்தபட்சம் படிப்பறிவு பற்றி மேலே வருவதற்கு, குறிப்பாக மாஞ்சோலை போன்ற தேயிலை தோட்டங்கள் கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பெரிய பங்களிப்பை மருத்துவர் கிருஷ்ணசாமி பண்ணியிருக்காரு. அதே போல திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்த மக்கள் படித்து பட்டம் படித்து இன்னைக்கு அரசியல் புரிதல் ஏற்பட்டு வருவதற்கு பெரிய பங்களிப்பை செய்திருக்காரு. அப்படி எவ்வளவோ தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் சமகாலத்தில் செய்திருந்தாலும் அவங்க எல்லாரையும் சாதியாத்தான் இந்த சமூகம் பார்த்திருக்கிறது. முத்துராமலிங்க தேவர் இந்த சமூகத்தில் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போடுவதற்கு சுபாஷ் சந்திர போஸுடைய படைக்கு ஆள் அனுப்பியவர். ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்திதாச பண்டிதர்,
என்று எத்தனையோ ஆயிரம் தலைவர்கள், காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர் எல்லாரையும் சாதியா பார்த்தாங்க. யார் வந்தாலும் சாதி, என்ன சாதின்னு. ஆனா இப்படி தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய எல்லோரையும் சாதியாக பார்த்த சமூகம் இதுவரைக்கும் கலைஞர் கருணாநிதியை சாதியா பார்த்ததே கிடையாது. கலைஞர் கருணாநிதி சாதி உண்மையிலேயே என்ன சாதிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர்ல கலைஞர் இந்த சாதி என்று சொல்லுவாங்களே ஒழிய அவர் எந்த சாதி என்று அவரும் வெளிப்படையாக வெளிக்காட்டியதும் இல்லை. அவர் எந்த சாதி என்று வெளிப்படையாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. யாரும் அவரை சாதியாக பார்த்தது கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வேலையை பார்த்துருக்காருன்னா எந்த அளவுக்கு மூளை யோசிச்சிருக்கும். கடந்த 50 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட எல்லா கட்சிகளும், சமீபத்தில் உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து எல்லா கட்சிகளும் திமுகவோட இணைஞ்சிருச்சு. கலைஞர் கருணாநிதி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியவர்களை தான் கலைஞர் கருணாநிதி தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காரு. தன்னை வீழ்த்துவதாக சொன்ன அத்தனை பேரையும் அரவணைச்சு அன்பு முத்தம் கொடுத்து ஆசையாக கட்டிப்பிடித்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவருக்கு பொருள் ஆதாரம் கொடுத்து எல்லாமா கொடுத்து அவருடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம், தனி மனித உணர்ச்சி எல்லாத்தையும் நீர்த்து போக வச்சு, நீயும் என் உடன்பிறப்பில் ஒருத்தன் தாண்டா, போய் ஓரமாக நில்லுடா அப்படின்னு நிற்க வச்ச பெருமை கலைஞர் கருணாநிதியை மட்டுமே சாரும். ஏன்னா 4 மணிக்கே எந்திரிச்சிருவாராம். 4 மணிக்கே எந்திரிச்சு அவரே போய் குளியலில் குளித்து அவரே செல்ஃப் சேவ் பண்ணி டிசிப்ளினாக காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல பல் தேய்க்கும் போதே நீட்டாக சேவ் பண்ணி தமிழ்நாட்டிலுடைய அத்தனை பத்திரிகைகளும், அதாவது இந்த சும்மா போட்டிருப்பாங்க சின்ன சின்ன பத்திரிகைலாம் இருக்கும், கடைகளில் தொங்கிட்டு இருக்கும், அந்த பத்திரிகை தொடங்கி எல்லா பத்திரிகை, முதன்மையான பத்திரிகை எல்லாத்தையும் பார்த்து முதல்ல யார் யாருன்னு என்னைய விமர்சனம் பண்ணியிருக்கான், நம்மளை விமர்சனம் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் ரவுண்டு போட்டு வச்சு அவனுடைய பின்னணி என்ன, அவன் யார், எதுக்காக பண்ணுறான், அவன் தேவை என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டேட்டா மொத்தத்தையும் கரைச்சி குடித்து இவ்வளவு ஆக்டிவாக செயல்பட்டு 16 மணி நேரம் இயங்கி 4 மணி நேரம் தூங்கி 86 வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருந்து எல்லாம் பண்ணது எதுக்காக? ஒட்டுமொத்தமாக தன் குடும்பம் இன்னொரு 200 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் கோட்டை கட்டி வாழணும் என்பதற்காக. அப்போ கலைஞர் கருணாநிதியிலிருந்து கற்றுக்கொள்ளுடைய பாடம் என்ன? ஒரு ஆகச்சிறந்த குடும்ப தலைவர். நம்மலாம் குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமா, டைம் ஒதுக்குறோமா? நம்ம கலைஞர் கருணாநிதி விமர்சனம் பண்ணுறோம், நம்ம குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா? ஏங்க உண்மையிலேயே கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாருங்க 2436 குடும்ப உறுப்பினர்களாம். தமிழ் எவ்வளோ பெரிய வேர் பரப்பி, எவ்வளோ பெரிய ஆலமரம் போல கிளை பரப்பி அத்தனை பேருக்கும் நல்லது பண்ணி, முரசொலி மாறன், அவருடைய மகன் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் அந்த ஃபேமிலி, இந்த பக்கம் கனிமொழி அவர்கள் அந்த அந்த சர்க்கிள், அந்த பக்கம் அழகிரி டீமு, இந்த பக்கம் மூகா முத்து, தமிழரசு, இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஃபேமிலி, அப்புறம் அக்கா செல்வி அவர்கள், அந்த பக்கம் வந்து அவருடைய உறவினர்கள், பொண்ணு எடுத்த வகையரா, பொண்ணு கொடுத்த வகையரா, பொண்ணு கொடுக்காத வகையரா, பொண்ணு கேட்டு தராத வகையரா, கட்சியில் கூட்டணி வச்சவன், கூட்டணி வைக்காதவன், முறைச்சிக்கிட்டவன், எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் பண்ணி குறைந்தபட்சம் ஒரு 2500 ராஜ விசுவாசிகளை உருவாக்கி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்காருன்னா வேற லெவல் ப்ரோ. ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஈழத்தில் போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ கலைஞர் கருணாநிதிட்ட ஒரு உளவுத்துறை அதிகாரி ஓடி வந்து, ஐயா இந்த போருடைய தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் நிறைய போராட ஆரம்பிச்சிட்டாங்க, இனி தடுக்க முடியாது போல இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. யோ நீ எல்லாம் உளவுத்துறை அதிகாரியாயா, பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியும் இழுத்து மூடியா அப்படின்னாரான். ஐயா பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியும் இழுத்து மூடிடலாம், ஹாஸ்டலில் தங்கியிருப்பானே அவன் என்ன பண்ணுறது, அவன் போய் போராடுவானே, இதை வேற நான் சொல்லணுமா, ஹாஸ்டலை முதல்ல இழுத்து மூடு அப்படின்னாரான். ஹாஸ்டல் இழுத்து மூடி, கல்லூரி இழுத்து மூடி எங்கே போவான்? வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனால் போராட வரமாட்டான். அப்படியே போராட்டம் நீர்த்து போனது. அங்கே ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி கூட தமிழ்நாட்டு பக்கம் வரக்கூடாது. என்ன பண்ணணும்? போடுறா மாநாட மயிலாட போடுறா. மாநாட மயிலாட போட்ட உடனே அவ்வளோ பேரும் அப்படின்னு மழை நல்லா இருக்கியா மழை அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அங்கே நமிதா, பல்வேறு நடிகைகள் எல்லாம் இருந்த உடனே அந்த பக்கம் ஒரு அட்டென்ஷன் திரும்புது. அப்படி எந்தெந்த வகையில் பண்ணணுமோ பண்ணி அதுக்கெல்லாம் எவ்வளோ யோசிக்கணும். நம்ம விமர்சனம் பண்ணலாங்க, அதுக்கு எவ்வளவு தூரம் ஒரு மூளையை ஒரு மனுஷன் வந்து யோசிச்சிருந்தா இப்படியெல்லாம் சிந்திச்சு. முத்துக்குமார் இறந்து போயிடுறாரு, பெரிய தமிழ்நாடு முழுக்க பத்தி எரியுது, பெரிய ஒரு கொந்தளிப்பு உருவாயிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு 4 பேரை விடு, அவன் காதல் தோல்வியில் இறந்து போட்டான்னு எழுத வை எழுதுனாங்க. முத்துக்குமார் காதல் தோல்வியில் மரணம். ஆமாம் காதல் தான், ஈழத்தின் மீது கொண்ட காதலால் இறந்து போனாரு. ஆனா
காதலால் இறந்து போனான்னு எழுதி அதையும் நீர்த்து போக வைக்கணும். 2 நாள் 3 நாள் என்னுடைய பிணத்தை எடுக்க விடாதீங்க. என்னுடைய பிணத்தை மாணவர்களிடத்தில் ஒப்படைச்சிருங்க. என் மாணவர்களிடத்தில் ஒப்படைத்து அதை ஒரு பேசுபடு பொருளாக மாற்றி இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டு போகுங்கள் என்பது முத்துக்குமாருடைய மரண சாசனம். ஆனால் 2 பேரை அனுப்பிச்சு விட்டு அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆளை அனுப்பி அந்த பிணத்தை உடனே அடக்கம் பண்ணி அந்த போராட்டத்தை நீர்த்து போக வையி அப்படிங்கிற உத்தரவை போடணும்னா மூளை மூளை. எனக்கு ஐயா கலைஞர்கிட்ட ரொம்ப பிடிச்ச தெரியுமில்ல, அவருடைய அந்த அரசியல் நுணுக்கம் இருக்கு பாருங்க, அது உண்மையிலே யாருக்கும் வராது. ஒரு ஒரு மதிநுட்பத்தோடு செயல்படுவார். இப்போ ஐயா ராமதாஸ் வந்து கலைஞர் கருணாநிதி எடுத்து கேள்வி கேட்கிறாருன்னா, ஆராசா ஆகச்சிறந்த இன்டலெக்சுவல் ராமதாஸ் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய எல்லா தகுதிகளும் உடையவர். அவருடைய கேள்விகளுக்கு ராமதாஸ் அவர்களை திணறிடுவார். அப்போ ராமதாஸ் ஒரு கேள்வி கேட்டுறாரு கலைஞர் கருணாநிதியை பற்றி, பதில் சொல்லி ஆகணும் திமுகவின் சார்பாக. ஆராசா சொல்லியிருக்காரு, நான் பதில் சொல்கிறேன் அவருக்கு, என் பதிலை பாருங்க பொண்ணு, சும்மா இருங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை கூப்பிடு, நீங்கள் போய் அறிக்கை விடுங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு. எதுக்குங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை? ஒரே இது பேசிக்கிட்டா பிரச்சனை வராது, நீ பேசுனா அது வேற மாதிரி ஆயிரும். இந்த மதிநுட்பந்தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொத்து. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை ஈர்த்த பல வசனங்கள் உண்டு. குறிப்பா பல நான் நீ என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் அப்படின்னு சொல்லுவார். விவேகம் எனும் வெள்ளி முளைத்து சாதி மதம் எனும் சனி துளைந்தால்தான் சமத்துவம் எனும் ஞாயிறு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் அவங்க கொண்டாடுவாங்க. பொது தொகுதிக்கு நீ ஆசைப்படலாமா அப்படிலாம் கேட்பாரு. அதெல்லாம் விட்டுட்டாரு கூட இப்படிலாம் சொல்லுவார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே கொலை நடுங்க வச்ச வசனம் இந்த வசனம் தான். பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக எதிர்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தத்துவ ரீதியாக. அதாவது ஆரியர்களை எதிர்த்து உருவாக்கப்பட்ட, பிராமணர்களை எதிர்த்து உருவாக்கப்பட்ட, பிராமணர் அல்லாத அமைப்பு என்று இந்தியாவில் ஒன்றை உருவாக்கி அது நீதி கட்சியாக உருவெடுத்து அதுக்கு பிறகு அது திராவிட கழகமாக மாறி சொலவடையில், அவர் பெரியார் சொன்னாரா இல்லையாங்கிறது, சொலவடையில் பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பான அடி என்று பேசுபடுபவர்களாக வருகிற அளவுக்கு பிராமணியத்தோடும் இந்துத்துவாவோடும் ஆரியத்துவாவோடும் சனாதனத்தோடும் திமுகவுக்கு எதிர்ப்பு. அப்படிப்பட்ட திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கிறது. கூட்டணி வைத்து வாஜ்பாயோடு சீட்டு பங்கிட்டு மத்திய அமைச்சரவையில் கூட்டு. ஹெச் ராஜா முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போறாரு, சிபி ராதாகிருஷ்ணன் பாராளுமன்றத்துக்கு போறாரு. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக திமுக கூட்டணி நடைபெறுகிறது. அப்போ கலைஞர் கருணாநிதி கேட்குறாங்க, இப்படிப்பட்ட கூட்டணியா? வாஜ்பாய் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி. ரைட் மேனாக இருந்தால் அவன் ராங் பார்ட்டி இருக்க மாட்டான். ராங் பார்ட்டியாக இருந்தால் ரைட் மேனை உள்ளே இழுக்காது. ஆனாலும் ஐயா சொன்னார், அதை கொண்டாடலாங்க. தமிழர்களுடைய பெருமை வந்து ஒரு 3000 வருஷம்னு சொல்கிறாங்க சில பேர் 5000 வருஷன்றாங்க, சில பேர் 10,000 வருஷன்றாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி, அதுவும் வாளோடும் வேளோடும் முன்தோன்றிய மூத்த குடி அப்படின்றாங்க. கலைஞர் தமிழருடைய வரலாறே கலைஞர்லேருந்து தான் தொடங்குது. கலைஞர் இறந்த அன்னைக்கு தமிழ் செத்து விட்டது அப்படின்னு பல பேர் சூரட் அடித்து ஓட்டினாங்க. எங்க திருவள்ளுவர், கம்பர், கபிலர், இளங்கோவடிகள், பரிதிமார் கலைஞர், ஆயிரம் புலவர்கள் வளர்த்த தமிழ், திருமூலர் தொடங்கி பல்வேறு ஆன்மீக ரீதியாக வளர்த்த தமிழ், ராஜராஜ சோழன் தொடங்கி பல பேர் சண்டையிட்டு வாளெடுத்து வேலெடுத்து போரிட்டு வளர்த்த தமிழ். ஆனால் 100 வருஷத்துக்குள்ள குறளோவியம் படைத்ததுனால தான் திருக்குறளே சேர்ந்துச்சுன்னு சொல்ல வச்சார்ல. யார் திருவள்ளுவர்? கன்னியாகுமரியில் சில வைக்கலாம் திருவள்ளுவர் தெரியுமா? வள்ளுவர் கோட்டம் கட்டலன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகன்னு தெரியுமா? குறளோவியம் படைத்து வள்ளுவர் கோட்டம் கட்டி திருவள்ளுவருக்கு செலவு வச்சதுனால தான் திருவள்ளுவரே தெரிஞ்சாருன்னு உடன்பிறப்புல பேச வச்சார்ல. அங்கதான் நின்னாரு கலைஞர். தன் கணவனை தவறாக நீதி கொடுத்து கொன்று விட்டான் என்பதற்காக பாண்டிய நெடுஞ்செழியன், எந்த பாண்டிய நெடுஞ்செழியன்? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய சபையில போய் தேரா மன்னா என்று அவரை கேட்டு ஒரு மன்னனுக்கே நெஞ்சு வலி வர்ற அளவுக்கு கேள்வியா கேட்டு கொலையா கொன்ன கண்ணகிய கலைஞர் கருணாநிதி பூம்புகாரில் வசனம் எழுதுனதுனால தான் கண்ணகி தெரிஞ்சாருன்னு பேச வச்சாங்கல்ல.
அங்கதான் நின்னாரு தமிழ்ல தலைவர், வாழும் வள்ளுவர் கலைஞர் கருணாநிதி. நீங்கள் ஊழல் செய்யவில்லையா என்று திமுகவை நேரி கேட்டா, யார்தான்ப்பா நல்லவங்க? நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே, அவங்க தப்பு பண்ணலையா? இப்படி உங்க ஆட்சியில பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சிட்டீங்களே, வேற யாரும் கொள்ளையடிக்கலையா? இவ்வளவு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்க, முடிஞ்சா நடவடிக்கை எடு இப்படின்னு கேட்கிற ஆற்றலையும் அறிவையும் உருவாக்கியதான் கலைஞருடைய சாதனை. எங்கேயாவது தமிழ்நாட்டில் சாதி கலவரம் நடந்தால் தமிழர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள், இதுக்குத்தான் திமுக தேவை, திராவிட இயக்கம் தேவை. பார்த்தீங்களா, மேல்பாதி கிராமத்தில் எப்படி பண்றாங்க பாருங்க, வேங்க வயலில் என்ன பண்றாங்க பாருங்க, திருநெல்வேலியில் என்ன பண்றாங்க பாருங்க. இதுக்குத்தான் திராவிட இயக்கம் தேவை, இதுக்குத்தான் கருணாநிதி தேவை, இதுக்குத்தான் பெரியார் தேவை, இதுக்குத்தான் அண்ணா தேவை என்று தமிழர்களுக்குள் சண்டை போட்டு கொண்டால் இப்படி பேசுவதற்கும், எங்கேயாவது ஒரு தமிழன் சாதனை படைத்து அவன் விண்வெளியில போய் ராக்கெட் அனுப்பி செவ்வாயில தென்துருவத்தில் நிலாவில் தென்துருவத்தில் ராக்கெட் அனுப்பிட்டா பார்த்தீர்களா? திராவிட இயக்கத்தினுடைய சாதனையை ஒரு சாதாரண விழுப்புரத்தில் பிறந்த தமிழனை இன்னைக்கு தென்துருவத்தில் ராக்கெட் அனுப்புற அளவுக்கு வளர்த்தது யார்? திராவிட கழகம். அவர் தந்தை திமுகவிலே பயணித்தவர், திமுக கொடுத்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர், கருணாநிதியுடைய மதிய உணவு திட்டத்திலே பயின்றவர், ஸ்டாலின் போட்ட முட்டையிலே வளர்ந்தவர் என்று யாராவது தமிழன் வென்றுவிட்டால் அவன் சாதனைக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்வதும், தமிழன் வீழ்ந்து விட்டால் அவன் வீழ்ந்து போயிட்டான்ல, இப்போ அவனை தூக்கி விடுறதுக்கு நாங்கள் தான் தேவைன்னு சொல்றதும், அப்படிங்கிற ஆற்றலையும் அறிவையும் உடன்பிறப்புகளுக்கும் திமுக கட்சிக்காரனுக்கும் உருவாக்கி, நெப்போலியன் ஒரு படத்தை சொல்லுவார், கல்யாண வீடாக இருந்தால் நான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சடங்கு வீடாக இருந்தால் நான் பொண்ணாக இருக்கணும், சாவு வீடாக இருந்தால் நான் புணமாக இருக்கணும், அவ்வளோதான். நெப்போலியன் ஒரு படத்தை சொல்லுவார், கல்யாண வீடாக இருந்தால் நான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடாக இருந்தால் நான் புணமாக இருக்கணும்னு சொல்லி. அதுதான் கலைஞர். அப்படிப்பட்ட அந்த உன்னத தலைவரிடமிருந்து, அந்த உயர்ந்த கொள்கை கொண்ட, அந்த காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு இரவு 10 மணிக்கு படுத்து ஓய்வறியா சூரியனாக உழைத்த அந்த உன்னதமான அந்த தலைவன் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள இன்னும் ஏராளம் இருக்கிறது. பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். அடுத்த 101வது பிறந்தநாளில் அவரை புகழை பாடுகிற வாய்ப்பை நான் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி